மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம டைனமிக்ஸ் கிளாஸில் வந்து புது சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ சாப்டர் நேம் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா என்ன அப்படின்ட்டு வந்து பார்ப்போம். வென் எ பார்ட்டிக்கல் மூவ்ஸ் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன், ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து பார்ட்டிக்கல் வந்து இப்படி மூவ் ஆகுது அப்படின்னா, ஸோ தட் இட்ஸ் ஆக்சலரேஷன் இஸ் ஆல்வேஸ் டைரக்டட் டுவர்ட்ஸ் ஃபிக்ஸடு பாயிண்ட். ஸோ அது பார்ட்டிக்கல் கொடுக்கக்கூடிய ஆக்சலரேஷன் இருக்குல்ல, அந்த ஆக்சலரேஷன் வந்து ஒரு ஃபிக்ஸடு பாயிண்ட்டை நோக்கி போகுது in a line, and the magnitude is proportional to the distance from that point. ஸோ அந்த பார்ட்டிக்கலோட மேக்னிடியூடு வந்து எதுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்குது அப்படின்னா வந்து டிஸ்டன்ஸுக்கு வந்து ப்ரப்போர்ஷனலாக இருக்குது அப்படின்னா தென் இந்த மோஷனை தான் வந்து என்னென்னு சொல்லுவோன்னா வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அந்த பார்ட்டிக்கல் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டுருக்குது. அப்படி மூவ் ஆகிறதுக்கு வந்து ஒரு ஆக்சலரேஷன் தேவையில்ல. ஸோ அந்த ஆக்சலரேஷன் வந்து ஒரு ஃபிக்ஸடு பாயிண்ட்டை நோக்கி இருக்குது. அந்த மாதிரி அந்த பார்ட்டிக்கலோட மேக்னிடியூடு வேல்யூ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸுக்கு வந்து ப்ரப்போர்ஷனலாக இருக்குது அப்படின்னா தென் இந்த டைப் ஆஃப் மோஷனை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம்னா வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். ஸோ லெட் O be the fixed point. ஸோ ஓங்கிறத வந்து ஃபிக்ஸடு பாயிண்ட் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் A'(OA')ங்கிறது தான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன். இதில் வந்து ஓவை வந்து நம்ம ஃபிக்ஸடு பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். ஸோ இந்த பாயிண்ட்டு பார்ட்டிக்கலுக்கு தான் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருக்குது. Take O as the origin and OA as the x-axis. ஸோ இந்த OAவை வந்து நம்ம x-axis-ஆக வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். Let P be the position of the particle at the time t. ஸோ இதுதான் வந்து Pங்கிற பொசிஷன். ஸோ ஆஃப்டர் அ டைம் t அந்த பார்ட்டிக்கல் வந்து இந்த பாயிண்டில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். such that OPயோட டிஸ்டன்ஸை வந்து நம்ம x அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறோம். The magnitude of the acceleration. ஸோ மேக்னிடியூடு வந்து எதுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்குன்னு சொன்னோன்னா டிஸ்டன்ஸுக்கு ப்ரப்போர்ஷனலாக இருக்குன்னு சொன்னோமா. இங்கே ஓபிங்கிறது தானே வந்து டிஸ்டன்ஸு. ஸோ இந்த ஓபிக்கு வந்து ப்ரப்போர்ஷனலாக இருக்கும் பிங்கிற பாயிண்ட்டு பொசிஷன். ஸோ அந்த பி இஸ் ப்ரப்போர்ஷனல் டு ஓபியோட வேல்யூ தான் வந்து எக்ஸா. அப்போ பி இஸ் ப்ரப்போர்ஷனல் டு எக்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். அல்லது இந்த ப்ரப்போர்ஷனாலிட்டியை ஈக்குவல் டுக்கு மாற்றும் போது ஒரு கான்ஸ்டண்ட்டை நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். அப்போ பி ஈக்குவல் டு சப் மியூ இன்ட்டு எக்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும். ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் த ஆக்சலரேஷன் அதனால தான் வந்து மியூ எக்ஸ் அப்படின்ட்டு வந்து எழுதியிருப்பாங்க. ஏன்னா மேக்னிடியூடு வேல்யூ அதனோட டிஸ்டன்ஸ்க்கு வந்து ப்ரப்போர்ஷனல். ஸோ அந்த ப்ரப்போர்ஷனலை ஈக்குவல் டு பண்ணும்போது ஒரு கான்ஸ்டண்ட்டை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். As this acceleration is acted towards O, the acceleration is in the positive direction of the x-axis. ஸோ இந்த டைரக்ஷன் இந்த ஓபியிலிருந்து இது வந்து இந்த டைரக்ஷனில் தான் வந்து போகுதா. The magnitude of that as this acceleration is directed towards O. ஸோ ஓவை நோக்கி இந்த acceleration வந்து போகுது அப்படிங்கிறதுனால இது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதனோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்னதுன்னா வந்து -μx அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். அதாவது அந்த மேக்னிடியூடோட வேல்யூ வந்து -μxன்னு கிடைக்கும். ஏன்னா பார்ட்டிக்கல் வந்து இப்படி போகுது, லெஃப்ட் சைடை நோக்கி போகுது, அதனால மைனஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன் என்னது கிடைக்கும் அப்படின்னா d²x/dt² -μx அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். Here it must be noted that for a position P to the right of O, the x coordinate x is positive and so the acceleration is negative. ஏன் இங்கே நெகட்டிவ் கொடுத்துருக்கோங்கிறதுக்கு உண்டான ரீசன், இட் மஸ்ட் பி நோட்டட் தட் ஃபார் அ பொசிஷன் பி டு த ரைட் ஆஃப் ஓ, ஓக்கு ரைட்டில் தானே பிங்கிற பாயிண்ட் இருக்குது. ஃபார் அ பொசிஷன் பி டு த ரைட் ஆஃப் ஓ எக்ஸ் கோஆர்டினேட் வந்து பாசிட்டிவ். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்டிவ் பாசிட்டிவாக இருக்கிறதுனால அதனோட ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். எக்ஸ் கோஆர்டினேட் பாசிட்டிவாக இருந்தால் ஆக்சலரேஷன் நெகட்டிவ், எக்ஸ் கோஆர்டினேட் நெகட்டிவாக இருந்தால் ஆக்சலரேஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கும். சப்போஸ் P1 இஸ் அ பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஸோ டயக்ராம்லேயே பார்த்தோன்னா P1 வந்து இந்த சைடு இருக்கும். P1 இஸ் த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல் டு த லெஃப்ட் ஆஃப் O. அப்போனா எக்ஸோட வேல்யூ வந்து நெகட்டிவ். எக்ஸோட வேல்யூ நெகட்டிவாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்சலரேஷன் வந்து பாசிட்டிவ். ஸோ d²x/dt² வந்து பாசிட்டிவாக கிடைக்கும்.
Hence, the same equation of motion holds good for any position. So, இந்த equation of motion வந்து holds true ஆகும். Pங்கிற பாயிண்ட் வந்து ஓக்கு எந்த சைடில் இருந்தாலும். ஸோ P டேஷுங்கிறது தான் P1 அப்படிங்கிறது மாதிரி சூஸ் பண்ணிப்போம். ஸோ ஓங்கிற பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவ். அது மாதிரி ஓங்கிற பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா ஆக்சலரேஷன் வந்து பாசிட்டிவ். So d square by x, d square x by dt square is equal to minus mu x. இந்த ஈக்குவேஷனை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இது வந்து 5 மார்க்லேயும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நான் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இடையில உள்ள வார்த்தைகளை கொடுத்தும் கொஸ்டினில் வந்து கேட்பாங்க டைனமிக்ஸ் பொறுத்த வரையில். ஸோ ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் எஸ்ஹெச்எம் வந்து இதுதான். ஸோ இப்போ இதை வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். இஃப் v is the velocity of the particle, ஸோ vங்கிறது வந்து velocity of the particle at the time t அப்படின்ட்டு எடுத்தோம்னா தென் ஈக்குவேஷன் 1 வந்து நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னா ஈக்குவேஷன் 1னா என்னது d ஸ்கொயர் x by dt ஸ்கொயர் இதுதானே வந்து ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு மைனஸ் மியூ எக்ஸு. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்மளால் எப்படி எழுத முடியும் அப்படின்னா v into dv by dx is equal to minus mu into x. velocity of the particle include பண்ணோம் அப்படின்னா செகண்ட் டெரிவேட்டிவ் v into dv by dx னு எழுதிக்கலாம். so this is equal to mu x. அப்போ v into dv by dx equal to mu x அப்படின்ட்டு இருக்குதா மைனஸ் மியூ எக்ஸ்னு இருக்குதா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இதில் டிஎக்ஸை வந்து நம்ம மேலே வந்து கொண்டுட்டு போவோம். ஓகேவா? ஸோ அப்போ கொண்டுட்டு போனோம் அப்படின்னா வி டிவி ஈக்குவல் டு மைனஸ் மியூ இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா வி ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு மைனஸ் மியூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மியூ எக்ஸ் டிஎக்ஸ் தானே. எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் வந்து ஒரு சியை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அப்போ v ஸ்கொயர் பை 2 ஈக்குவல் டு மைனஸ் மியூ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இனிஷியலி லெட் த பார்ட்டிகல் ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட் அட் த பாயிண்ட் ஏ வேர் OA ஈக்குவல் டு ஏ. அட் தட் டைம் த வெலாசிட்டி இஸ் ஆல்சோ 0. ஸோ லெட் த பார்ட்டிகல் ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட் அட் த பாயிண்ட் ஏ. ஸோ பாயிண்ட் ஏ இங்கே இருக்குல்ல இந்த பாயிண்ட்லேருந்து தான் வந்து பார்ட்டிக்கல் வந்து ஸ்டார்ட் ஆகும். லெட் த பார்ட்டிக்கல் ஸ்டார்ட் ஃப்ரம் ரெஸ்ட். ஸோ இந்த ஓஏங்கிற டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம்னா ஸ்மால் ஏ அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும்போது கண்டிப்பாக வெலாசிட்டி வந்து 0 அப்படிங்கிறது வந்து தெரியும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ஏவாக இருக்கும்போது வெலாசிட்டி வந்து 0 அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங் பொசிஷனில் வெலாசிட்டி 0, அதனால தான் வந்து வியை வந்து நம்ம 0 அப்படின்ட்டு சொல்லுவோம் எப்போனா எக்ஸ் ஈக்குவல் டு ஏன்னு இருக்கும்போது. ஸோ அப்போ நமக்கு இப்போ ஈக்குவேஷன் என்னது இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா v ஸ்கொயர் பை 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி அப்படின்ட்டு இருக்குதா. இதில் வந்து வியோட வேல்யூ 0 எப்போனா எக்ஸோட வேல்யூ வந்து ஏவாக இருக்கும் போது. அப்போ 0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் மியூ ஏ ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சின்னு எழுதிக்கலாமா. அப்போ உங்களுக்கு சியோட வேல்யூ என்னது கிடைக்கும்னா மியூ ஏ ஸ்கொயர் பை 2 அப்படின்ட்டு கிடச்சிருமா. இதை நம்ம இந்த ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ் மியூ ஏ ஸ்கொயர் பை 2 அப்படின்ட்டு எழுத முடியும் இந்த ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணோன்னா. ஸோ த்ரூ அவுட் ஆஃப் 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா வி ஸ்கொயர் ஈக்குவல் டு மியூவை காமனாக எடுத்தோன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ வி தேவை அப்படின்னா அது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ வியோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மியூ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து வெலாசிட்டி வி கரஸ்பாண்டிங் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்கான வெலாசிட்டியோட வேல்யூ வந்து இதுதான். ஸோ இதுவும் வந்து 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. டெரைவ் த வெலாசிட்டி கரஸ்பாண்டிங் டு எனி டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்போ ஃபஸ்ட்லேருந்து இது வரைக்கும் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ now as t increases x decreases. ஸோ டீயும் எக்ஸும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஸோ t இன்க்ரீஸ் ஆக எக்ஸோட வேல்யூ டைம் இன்க்ரீஸ் ஆக அந்த டிஸ்டன்ஸ் வந்து
குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்லேருந்து இப்படி தானே போகுது எக்ஸுங்கிறதுக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் போகிறதுனால dx/dt வந்து கண்டிப்பாக எப்படி வேல்யூ இருக்கும் அப்படின்னா எக்ஸ் டிக்ரீஸ் ஆக dx/dt வந்து உங்களுக்கு நெகட்டிவை கொடுக்கும். ஸோ dx/dt வந்து நெகட்டிவை கொடுக்கும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடலான்னா dx/dt this is nothing but the velocity அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். dx/dt தான் v அப்படின்ட்டு. ஸோ வியோட வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்குதா. ஸோ அந்த ப்ளஸ் ஆர் மைனஸில் dx/dt நெகட்டிவ் அப்படிங்கிறதுனால வியோட வேல்யூவை நம்ம மைனஸ் மட்டும் எடுத்துக்க போகிறோம், ப்ளஸ்ஸு நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அப்போ v is equal to minus square root of mu into a square minus x square அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மைனஸ் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல. ஸோ இதில் மைனஸ் ரூட் மியூவை வந்து தனியாக வச்சுக்கிட்டு ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை வந்து தனியாக வச்சுக்கிடுவோம், தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். ஸ்ப்ளிட் பண்ண பிறகு இந்த ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை வந்து கீழே கொண்டுட்டு வரணும், இந்த டிடியை வந்து நம்ம மேலே கொண்டுட்டு போவோம். அப்படி கொண்டுட்டு போனோம் அப்படின்னா dx/root of a square minus x square equal to minus root mu into dt அப்படின்ட்டு இருக்கும். இந்த மைனஸை தான் நம்ம இந்த சைடு எழுதி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா this is nothing but cos inverse of x/a. இது வந்து டைரக்ட் ஃபார்முலா. ஸோ dx/dt dx/root of x ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இதனோட வேல்யூ வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஏ அப்படின்ட்டு வரும். ஸோ இந்த மைனஸை சேர்த்து நம்ம பாசிட்டிவ் ஆக்கிக்கிடுவோம். ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்/ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மியூ டி அப்படின்ட்டு வரும். ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டண்ட்டை ஒரு ஏ அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற மாதிரி இங்கேயே சொல்லியிருந்தோமா. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது வந்து ஸ்டார்டிங் வேல்யூ. ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு எப்படி வெலாசிட்டி ஜீரோவோ அதே மாதிரி தானே டைமும் வந்து நமக்கு ஜீரோ தானே. ஸோ பார்ட்டிக்கல் மூவ் ஆக தான் வந்து டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிற ஸ்டார்டிங் பொசிஷனில் நமக்கு வெலாசிட்டி எப்படி ஜீரோவோ அதே மாதிரியே வந்து டைமும் ஜீரோ. அதனால் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ t ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து t ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். எக்ஸுக்கு பதிலாக ஏ போட்டால் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு கிடைக்கும். அப்போ கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 இஸ் நத்திங் பட் 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால ஏ ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்து கிடச்சிடும். ஸோ இந்த இனிஷியல் கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஏனா டி ஈக்குவல் டு 0 இது ரெண்டையும் இந்த ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணால் ஏ ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிரும். ஸோ ஏ ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதுனால இதை விட்டுடலாம். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் x/a ஈக்குவல் டு ரூட் மியூ இன்ட்டு டி அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்போ இதிலிருந்து x/a தேவை அப்படின்னா இந்த காஸ் இன்வர்ஸ் இந்த சைடு போச்சுன்னா காசுன்னு போகும். அப்போ x/a ஈக்குவல் டு காஸ் ரூட் மியூ இன்ட்டு டி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் தேவை அப்படின்னா அது ஏ காஸ் ரூட் மியூ இன்ட்டு டி அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ரூட் மியூ இன்ட்டு டி. ஸோ இதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்து கொடுக்கக்கூடிய ஈக்குவேஷன். திஸ் ஈக்குவேஷன் கிவ்ஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் t. So displacement ஓட வேல்யூ வந்து x is equal to a cos root mu into t. So when the particle comes to the point O, so இதுதானே a dash O ஏங்கிற லைனு. when the particle comes to the point O, so இங்கே இருக்கிற பார்ட்டிக்கல் இப்படி நோக்கி வரப்போகுது. when the particle comes to O, x is equal to 0. so x equal to a அப்படிங்கிறது வந்து x equal to 0 அப்படின்ட்டு மாறிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு மாறிச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே இந்த ஈக்குவேஷன் வச்சுருக்கிறோம்ல. ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு மாறிச்சுன்னா வெலாசிட்டி என்னவாகும் அப்படின்னா மைனஸ் ரூட் ஆஃப் மியூ ஏ ஸ்கொயர் அப்படின்ட்டு மாறுமா. எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும்போது அப்போது இதை மைனஸ் ரூட் மியூ இன்ட்டு ஏ அப்படின்ட்டு எழுதிக்கலாமா. ஸோ வெலாசிட்டியோட வேல்யூ வந்து மைனஸ் ரூட் மியூ இன்ட்டு ஏ. அதுதான் வந்து இங்கே எழுதியிருப்பாங்க. வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ் ஏ ரூட் மியூ அப்படின்ட்டு.
So the particle passes through the point O and immediately the acceleration alerts its direction and tends to decrease the velocity. So இப்போ A dash இங்கே இருக்குது, O இங்கே இருக்குது, A இங்கே இருக்குதா. ஸோ பார்ட்டிக்கல் வந்து இங்கேருந்து இப்படி மூவ் ஆகுதுன்னு சொன்னோமா. ஸோ இங்கேருந்து இப்படி போகும்போது அகைன் ரிவர்ஸ் பேக் வர ஆரம்பிச்சிரும். ஸோ the particle passes through the point O. ஓங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆக ஆரம்பிக்கும் போது the acceleration alerts its direction immediately. ஸோ ஆக்சலரேஷன் வந்து அந்த டைரக்ஷனை வந்து இமீடியட்டாக அலர்ட் பண்ணி வெலாசிட்டியை வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வெலாசிட்டியை கம்மி பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா என்ன மீனிங்னா வந்து வெலாசிட்டி வந்து 0 அப்படின்ட்டு ஆயிரும். ஸோ வெலாசிட்டி 0 ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னது கிடைக்கும்? வெலாசிட்டி வந்து 0 அப்படி என்ன ஆச்சு அப்படின்னா v ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு போடும்போது x இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து -a அப்படின்ட்டு வந்து கிடச்சிரும். வெலாசிட்டி 0ன்னு போட்டால் இது வந்து 0. ஸோ மியூ 0 கிடையாதுங்கிறதுனால a² - x² ஈக்குவல் டு 0. அப்போ a² ஈக்குவல் டு x². அப்போ x இஸ் ஈக்குவல் டு +or -a. ஸோ இதில் வந்து நம்ம -aவை வந்து எடுத்துக்கிடுவோம். ஸோ திரும்ப சொல்கிறேன், வெலாசிட்டி வந்து 0 ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. கம்மி பண்ணும்போது வெலாசிட்டி கம்மியாச்சுன்னா இதனோட வேல்யூ வந்து 0. இதனோட வேல்யூ 0னா மியூ வந்து கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால மியூ வந்து 0 கிடையாது. மியூ 0 கிடையாதுன்னா √(a² - x² தான் 0. √(a² - x² 0னாலும் a² - x² 0னாலும் சேமு. அப்போ a² ஈக்குவல் டு x². அப்போ x இஸ் ஈக்குவல் டு +or -a. பட் டைரக்ஷன் வந்து இப்படி போகிறதுனால நம்ம எக்ஸோட வேல்யூவை வந்து -a அப்படின்ட்டு சூஸ் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா. ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல when velocity equal to 0 x is equal to -a அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். ஸோ the particle comes to the rest at the point A dash to the left of O such that OA equal to OA dash. ஸோ A dash இங்கே இருக்குது, ஏங்கிறது இங்கே இருக்குது, ஓங்கிறது இந்த பாயிண்ட்டு. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்ட்டிக்கல் இது வரைக்கும் போகுது. ஓங்கிற பாயிண்ட்டை பாஸ் பண்ணி A டேஷுக்கு வந்தோன்னே பார்ட்டிக்கல் வந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்து போயிடும். ஸோ அந்த கேஸில் ஓஏங்கிற டிஸ்டன்ஸும் OA டேஷுங்கிற டிஸ்டன்ஸும் வந்து சேம். So to get the time t from A dash to A, ஸோ இந்த A டேஷ்லேருந்து A வரைக்கும் போகிறதுக்கு வந்து எவ்வளோ வந்து டைம் ஆகும் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ எவ்வளோ டைம் ஆகும்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இது A to A, அதாவது A to Aனா என்னதுன்னா இங்கே ஏங்கிற பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி A டேஷுங்கிற பாயிண்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஏக்கு பாயிண்ட்டுக்கு வருது இல்லை. ஸோ இந்த டைம் தான் இங்கேருந்து இங்கே போய் இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகுங்கிறது தான் வந்து ஃப்ரம் A to A அப்படிங்கிறது. ஸோ A to Aக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு கால்குலேட் பண்ண என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு -aங்கிறத வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து போடணும். ஸோ x இஸ் ஈக்குவல் டு -aங்கிறத டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் போட்டோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் A கேன்சல் ஆகி cos √μt ஈக்குவல் டு -1 அப்படின்ட்டு கிடைக்கும். ஆனால் காஸ் பையோட வேல்யூ தான் -1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ cos √μt ஈக்குவல் டு cos π. ரெண்டு பக்கமும் காஸ் போயிடுச்சு அப்படின்னா √μt ஈக்குவல் டு பைன்னு கிடைக்கும். √μt ஈக்குவல் டு பைனா t தேவைன்னா π/√μ அப்படின்ட்டு வந்து எழுதிக்கலாம். ஸோ அப்போ ஏலேருந்து A டேஷ்க்கு போக ஒரு π/√μ, மறுபடியும் A டேஷ்லேருந்து ஏக்கு வர்றதுக்கு ஒரு π/√μ. ஸோ ஏலேருந்து A டேஷ்க்கு போக ஒரு π/√μ, A டேஷ்லேருந்து ஏக்கு வர்றதுக்கு வந்து π/√μ. அப்போது ஏல ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ஏக்கே வந்து நிப்பாட்டுறதுக்கு வந்து 2π/√μ இந்த டைம் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அப்போ நம்ம ஈக்குவேஷனை வந்து எப்படி எழுதிக்கலான்னு பார்த்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷனை x இஸ் ஈக்குவல் டு a cos √μ இன்ட்டு t இது தானே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஈக்குவேஷன். ஸோ இது ஆக்சுவலாக என்னது அப்படின்னா டைம் வந்து 0வாக இருந்தால் இந்த வேல்யூ, இதே வந்து டைம் அந்த டைம் பீரியட் வந்து 2π இருந்தால் a cos √μt இன்ட்டு 2πன்னு எழுதிக்கலாம். டைம் வந்து 4π இருந்துச்சு அப்படின்னா a cos √μt ப்ளஸ் 4πன்னு எழுதிக்கலாம். இதை மாதிரி 6π 8π அதை மாதிரி எழுதிக்கிட முடியும். ஸோ அப்போ இதில் இப்போது நம்ம என்ன செஞ்சிடலாம்னா √μவை வந்து காமனாக எடுக்க போகிறோம். ஸோ √μவை வந்து காமனாக எடுத்தால் நமக்கு என்னது கிடைக்கும்? இதுலேருந்து √μவை காமனாக எடுத்துட்டா t ப்ளஸ்
2 pi by root mu அப்படின்ட்டு எழுதிக்கலாமா, மியூவை காமனாக எடுத்து. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் a cos root mu t ப்ளஸ் 2 பையை ரூட் மியூவை காமனாக எடுத்து இதை மாதிரி எழுதிக்கலாம். சிமிலர்லி 4 பைலேருந்து காமனாக எடுத்தாலும் இதை மாதிரி எழுத முடியும். ஸோ இதை மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூஸ். This shows that the displacement of the particle at any time, in particularly in t1, is repeated at times t1 plus 2 pi by root mu plus t1 plus 4 pi by root mu etc. ஸோ டைம் வந்து எவ்வளோ டைமுக்கு ஒரு தடவை வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு ரிப்பீட் ஆகும் அப்படின்னா இந்த வேல்யூஸை வச்சு ரிப்பீட் ஆகும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ சர்டைன் டைம் t1 ப்ளஸ் 2 pi by root mu இந்த டைம் இன்டர்வலில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரிப்பீட் ஆகும். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா t1 ப்ளஸ் 4 pi by root mu இந்த டைமில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இதை மாதிரி திஸ் ஷோஸ் தட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் ரிப்பீட்டட் அட் தீஸ் டைம்ஸ். சரி, இப்போது நம்ம x is equal to a cos root mu into t அப்படின்ட்டு இருந்துச்சா, இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ dx பை டிடின்னு கிடைக்கும். காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைனு, அதனால மைனஸ் சைன் ரூட் மியூ இன்ட்டு டி. அகைன் ரூட் மியூ இன்ட்டு டீயை வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு ரூட் மியூ கிடைக்கும். அதுதான் வந்து இந்த ரூட் மியூ அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதனோட வேல்யூ வந்து மைனஸ் ஏ ரூட் மியூ இன்ட்டு சைன் ரூட் மியூ டி. ஸோ நம்ம இதே மாதிரியே வந்து அட் த டைம்ஸ் ஆஃப் டைம் இன்டர்வல் 2 pi 4 பையில் போட்டோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 2 பைக்கு போடும்போது இந்த வேல்யூ, 4 பைக்கு போடும்போது இந்த வேல்யூ. அகைன் இதை மாதிரி ரூட் மியூவை பொதுவாக எடுத்தால் t ப்ளஸ் 2 pi பை ரூட் மியூ, இதில் பொதுவாக எடுத்தால் t ப்ளஸ் 4 pi பை ரூட் மியூ இதை மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா திஸ் ஷோஸ் தட் த வேல்யூ ஆஃப் dx by dt ஆர் சேம் இஃப் இட் இஸ் இன்க்ரீஸ்டு பை 2 pi by root mu ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 pi by root mu. ஸோ dx by dtயோட வேல்யூஸ் வந்து எப்போவுமே வந்து சேமாக தான் இருக்கும். எப்போ சேமாக இருக்கும்னா அது இன்க்ரீஸ்டு பை த மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 pi by root mu, அதாவது 2 pi by root mu, 4 pi by root mu, 6 pi by root mu இதை மாதிரி போகும்போது dx by dtயோட வேல்யூஸ் எல்லாமே சேமாக இருக்கும். Hence, after a time 2 pi by root mu, the particle is again at the same particular point. அதை முதலியே சொன்னோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அந்த 2 pi by root mu டைம் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து ஒரே பிளேஸில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து ஒரே பர்டிகுலர் பாயிண்டில் தான் இருக்கும் with the same velocity in the same direction as before. The particle is said to have the period 2 pi by root mu. ஸோ அந்த பார்ட்டிகளோட பீரியட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 2 pi by root mu அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒன் வேர்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த சிம்பிள் ஹார்மோனிக் பொசிஷனை பொறுத்த வரையில் ஒரு பார்ட்டிகளோட பீரியட் வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 pi by root mu அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் ஹார்மோனிக் டெஃபினிஷனை வந்து என்ன அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ இந்த சிம்பிள் ஹார்மோனிக் டெஃபினிஷன் பார்த்ததுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணதுக்கப்புறம் வந்து வெலாசிட்டி வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த வெலாசிட்டியை வச்சுக்கிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஏலேருந்து ஏ டேஷுங்கிற பாயிண்ட்டுக்கு பார்ட்டிக்கல் போயிட்டு மறுபடியும் ஏ டேஷுங்கிற பாயிண்ட்லேருந்து ஏங்கிற பாயிண்ட்டுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு வந்து டைம் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து கேல்குலேட் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து இந்த 2 pi by root mu அப்படிங்கிறது. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து மூவ் ஆகி மறுபடியும் அதே பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு தேவையான பீரியட் வந்து 2 pi அப்படிங்கிறத வந்து இங்கே கேல்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.